ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு மசாலா அரைச்ச மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கையளவு கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இது கூடவே ஒரு சின்ன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுருங்க. ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ கறி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்க்காம கறியை மட்டும் நல்லா சேர்த்துட்டு இது கூடவே உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கறி நல்லா சுருண்டு வரும். அந்த டைமில் கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வெந்துட்டுருக்க அந்த டைமில் நம்ம வறுத்த மசாலாலாம் நல்லா பவுட்ரு பண்ணி தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ கறி ஓரளவுக்கு வெந்ததுக்கு ஒன்றே இது கூட நம்ம வறுத்து அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்து இந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு மாதிரி வந்தோடனே மூடி போட்டு வேக வைங்க. இப்போ நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டி வந்தோடனே குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, சோம்பு, இடித்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்து குழம்பு தாளிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும்.